தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறைவசனங்கள் 41 முதல் 51 முடிய. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாள்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார்கள். 3 நாள்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்துப் போயினர். அவருடைய பெற்றோரும் அவரைக் கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படிச் செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக் கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னைத் தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்குத் தெரியாதா? என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 12ஆம் வாரம் ஜூன் 28ஆம் தேதி 2025ஆம் வருடம் சனிக்கிழமை. இன்று நாம தூய கன்னி மரியாவின் மாசற்ற இதயம் நினைவு கூறுகின்றோம். ஓகேங்களா? நேற்று என்ன நினைவு கூர்ந்தோம்? நேற்று என்ன பெருவிழா? நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய திருஇருதய பெருவிழா கொண்டாடணும். இன்னைக்கு நம்ம அன்னை மரியாவுடைய மாசற்ற இதய விழா நம்ம நினைவு கூறணும். ஓகேங்களா? நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஏசப்பாவுக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, அதுல கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு நம்ம அன்னை மரியாவுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்னா, உலகத்திலேயே மிக பேறு பெற்றவர் யாரு? அன்னை மரியாள். பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஓகேங்களா? ஏன்னா, கானா ஒரு திருமண விழாவுல அந்த ஒரு அற்புதத்த உருவாக்குனதே யாருதான்? அன்னை மரியாள். அவங்க சொல்லலன்னா அந்த அற்புதம் அங்க நடந்திருக்காது. ஸோ, ஏசப்பா கிட்ட நம்ம டைரக்ட்டா வேண்டுறத விட, டைரக்ட்டா வேண்டலாம். பட் அன்னை மரியா மூலமா வேண்டுனோம்னா, அவங்க நமக்காக எல்லாமே வாங்கி தருவாங்க. பாருங்களேன், இந்த நிகழ்ச்சியிலேயே ஏசப்பாவ காணோம். ஓகேங்களா? பட் ஏசப்பாக்கு தெரியும், எல்லாமே தெரியும். ஏன்னா, அ அவரு கடவுள். ஓகேங்களா? ஆனா, அன்னை மரியாள் தன்னுடைய மகன காணோம் எப்படி தேடியிருப்பாங்கன்னு நெனச்சு பாருங்க. 3 நாளா ஆள காணோம். நைட்டு தூங்கியிருப்பாங்களான்னு நெனச்சு பாருங்க. விடிய 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 தேடிட்டு இருந்திருப்பாங்க. அங்க, இங்க, இங்க சாப்ட்டுருப்பாங்களான்னு கூட தெரியல. ஸோ, அப்படிப்பட்ட ஒரு இதயம் நம்ம அன்னை மரியாவோட இதயம். ஓகேங்களா? ஏசப்பா மேல அப்படி ஒரு பற்றுதல், அப்படி ஒரு பாசம் மிகுந்த ஒரு இதயத்தை வைத்துள்ள நம்ம அன்னை மரியாள், எந்த அளவுக்கு ஏசப்பா மேல அன்பு, பாசம் வைத்திருந்தாங்களோ, அதே அளவு நம்ம மேலயும் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இது நம்மள நெறைய பேர் அத நாம உணர்ந்திருப்போம், நம்ம வாழ்க்கையில. எவ்வளவோ தடவ நம்ம அன்னை மரியா கிட்ட போயிட்டு முட்டி போட்டு வேண்டியிருப்போம். "அன்னை மரியாவே, எனக்கு இந்த பலன் குடுங்க. எனக்கு நல்ல வேலை குடுங்க. நல்ல திருமணத்த ஏற்படுத்தி குடுங்க. நல்ல கணவன் குடுங்க. நல்ல மனைவி குடுங்க. பிள்ளை செல்வத்த குடுங்க." ஓகேங்களா? நல்ல ஒரு வீடு கட்டணும். நல்ல வேலை கிடைக்கணும். அப்படி இப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? நெறைய வேண்டியிருப்போம். எல்லாமே கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ, அன்னை மரியாளுடைய இதயத்த நாம நோகடிக்கக் கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி ஏசப்பாவோட இதயத்த நோகடிக்கக் கூடாது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம, இன்று முதலாவது இனிமேலு எல்லாரும் ஒரு அருளுந்த மரியாவாவது சொல்லுங்க. இல்லன்னா 10 அருளுந்த மரியா சொல்லுங்க. ஜெபமாலை சொல்ல ஆரம்பிங்க. ஓகே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.